இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். சென்னையில் நடைபெற்ற பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலையில் உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறார்களா இல்லையா என்பதற்கு காலம்தான் பதில் சொல்லும். ஆனால் அவருடைய கொலையில் உண்மை குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட வேண்டும், அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதிலே என்ற மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் ஆம்ஸ்ட்ராங் கொலையை வைத்து தமிழகத்திலே ஒரு மிகப்பெரிய அரசியல் அரங்கேறி கொண்டிருக்கிறது. ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்ட பொழுது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் திமுகவிற்கு எதிராக கொக்கரித்து விட்டார் என்று ஊடகங்கள் எழுதி கொண்டிருக்கிறது. அவர் எந்த அளவிற்கு கொக்கரித்தார் என்பது அனைவருக்கும் நன்றாகவே தெரியும். அவர் தோழமை சுட்டுதல் என்று இன்று வரை கடைபிடித்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் அதை பற்றி ஊடகங்கள் பெரிதுபடுத்தி இன்றைக்கு எழுதி கொண்டிருக்கிறார்கள். ஆம்ஸ்ட்ராங் கொலையில் திருமாவளவனுக்கும் திமுகவிற்கும் முரண்பாடு, அதற்கு முன்பு சில அமைச்சர்களோடு திருமாவளவனுக்கு முரண்பாடு. எப்படி முரண்பாடு? எம்ஆர்கே பன்னீர்செல்வமும் அமைச்சர் சிவசங்கரும் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் விடுதலை சிறுத்தைகளையும், சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் இந்த திருமாவளவனையும் வெற்றி பெற வைக்கின்ற அளவிற்கு முரண்பாடு இருந்தது. இதைத்தான் முரண்பாடு என்கிறார்களா என்றெல்லாம் கேள்வி கேட்க வேண்டி இருக்கிறது. திருமாவளவனுக்கும் திமுகவிற்கும் முரண்பாடு இருக்கிறதா இல்லையா என்பது திருமாவளவனுக்கும் ஸ்டாலினுக்குமே வெட்ட வெளிச்சமாக தெரிய வரும். ஆனால் ஊடகங்கள் எழுதி கொண்டிருக்கிறது திருமாவளவனுக்கும் திமுகவிற்கும் முரண்பாடு, திருமாவளவனை எப்படியாவது திமுக கூட்டணியில் இருந்து வெளியே கொண்டு வந்து விட வேண்டும் என்று சிலர் லாபி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் திருமாவளவன் அகில உலக செல்வாக்கு பெற்ற தலைவர் என்று இந்த ஊடகங்களும் ஒரு சிலரும் ஊதி ஊதி பெரிதாக்கி கொண்டிருக்கிறார்கள். திருமாவளவன் கையிலே இருப்பது வலிமை அல்ல, அவருடைய கையிலே இருப்பது வீக்கம் என்பது அனைவருக்கும் நன்றாகவே தெரியும். ஆனால் இந்த ஊடகங்கள் தான் திருமாவளவனை ஏதோ மிகப்பெரிய மக்கள் செல்வாக்கு பெற்ற தலைவர் போல காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். தனித்து போட்டியிட்டால் எந்த தொகுதியிலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி டெபாசிட் கூட வாங்க முடியாது. அதை போலத்தான் காங்கிரஸ் கட்சியும் என்பது நன்றாகவே தெரியும். ஆகவே இவர்கள் பசை போட்டு ஒட்டியதை போல, பெவிக்காலை போட்டு ஒட்டியதை போல திருமாவளவனும் திமுகவும் ஒட்டி கொண்டிருக்கிறது. தம் அடிச்ச ஐலசா, கும்மடிச்ச ஐலசா, இது பெவிக்காலின் ஒட்டுடா, பிரிக்க முடியாது என்று ஒரு விளம்பரம் வருவதை போல திமுகவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் ஒட்டி கொண்டிருக்கிறது. ஆனால் இதை பற்றி ஊடகங்கள் எழுதுவது 2024 ஆண்டு நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூட்டணிக்கு வரும் என்று எடப்பாடி பழனிசாமி எதிர்பார்த்து காத்திருந்தார். ஆனால் வரவில்லை. எடப்பாடி பழனிசாமியின் ஆசையிலே மண் விழுந்ததுதான் மிச்சம். இப்பொழுது மீண்டும் எடப்பாடி பழனிசாமி திட்டமிட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவனை எப்படியாவது அதிமுக கூட்டணிக்கு கொண்டு வந்து விட வேண்டும் என்று அவர் காய்களை நகர்த்தி கொண்டிருக்கிறார். ஆம், இவர் பெரிய அரசியல் அஷ்டவதானி. எடப்பாடி பழனிசாமி பெரிய அரசியல் சாணக்கியன். திருமாவளவனை கொண்டு வந்து என்ன சாதிக்க போகிறார்? அது எடப்பாடி பழனிசாமிக்கே வெளிச்சம். எப்படியாவது 2026 தேர்தலில் நாம் வெற்றி பெற்று விட மாட்டோமோ, மீண்டும் முதலமைச்சராகி விட மாட்டோமோ என்று பகல் கனவு கண்டு கொண்டிருக்கிறார். ஒரே ஒரு முறை 3 ஆண்டுகள் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தார் என்றால் அதற்கு காரணம் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தயவு, பாட்டாளி மக்கள் கட்சியுடைய ஆதரவு. இனி அவர் முதலமைச்சராவது இயலாத காரியம் என்று டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம், சசிகலா போன்றவர்களாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே அதிமுகவில் வெட்டு குத்து பிளவு நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எப்படியாவது திருமாவளவனை அதிமுக கூட்டணிக்கு கொண்டு வந்து 2026 தேர்தலில் அதிமுகவை வெற்றி பெற வைத்து விட மாட்டோமோ என்று அதிமுக ஏங்கிக் கொண்டிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி காய்களை நகர்த்தி கொண்டிருக்கிறார். அதிமுக கூட்டணிக்கு திருமாவளவனை கூட்டிக் கொண்டு வருவதற்கு லாபி நடந்து கொண்டிருக்கிறது என்றெல்லாம் ஊடகங்கள் கதை கதையாக எழுதி கொண்டிருக்கிறார்கள். எது வேண்டுமானாலும் நடந்து விட்டு போகட்டும். திருமாவளவன் அதிமுக கூட்டணிக்கு போனால் என்ன, திமுக கூட்டணியில் இருந்தால் என்ன, அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. நரி இடம் போனால் என்ன, வளம் போனால் என்ன, மேலே விழுந்து பிடுங்காமல் இருந்தால் சரி. இதுதான் தமிழக மக்களுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. ஆனால் இந்த ஊடகங்கள் தான்
அவளை நினைத்து உரலை இடித்த கதை போல எதையோ நினைத்து எதையோ எழுதி கொண்டிருக்கிறார்கள். மக்கள் பிரச்சனைகளை பற்றி எழுத வேண்டிய ஊடகங்கள் அதையெல்லாம் மக்கள் மத்தியிலே மறக்கடித்து விட்டு மக்களை ஒரு கன உலகத்திலே வைத்திருக்கின்ற அளவிற்கு இன்றைக்கு ஊடகங்கள் தமிழ்நாட்டிலே கேவலமாக போய்விட்டது என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.